வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சிஷிப் 3.0ல லீடிங் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோலயும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, இஃப் த சிடிடபிள்யூடி வாஸ் இன்கிரீஸ்ட், த ஃபாலோயிங் வுட் அக்கர். இந்த சிடிடபிள்யூடினா என்ன அப்டின்னா, கான்டாக்ட் டிப் வொர்க் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக் ப்ராசஸ்ல இந்த டேர்ம வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கான்டாக்டிவ் வொர்க் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபில்லர் வயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எண்டுக்கும் ஒர்க் பீஸ் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் பீஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து கான்டாக்டிவ் ஒர்க் டிஸ்டன்ஸ். இது 2க்குள்ள டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இதில எது கரெக்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை அவுட் மாய்ஸ்சர் ஃப்ரம் த பிளேட். ஸோ இது என்னன்னா, இந்த சிடிடபிள்யூடி வாஸ் இன்கிரீஸ் இது இன்கிரீஸ் ஆகுறதுனால மாய்ஸ்சர வந்து இந்த பிளேட்ல உள்ள மாய்ஸ்சர வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ சிடிடபிள்யூடிக்கும் இந்த மாய்ஸ்சர் ரிமூவலுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாய்ஸ்சர் எதனால எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, அந்த ப்ரீ ஹீட் இதனால தான் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? சிடிடபிள்யூடி இன்கிரீஸ் பண்றதுனால மாய்ஸ்சர ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சிக்கு போவோம். இன்கிரீஸ் ஆர்க் வோல்டேஜ். இப்ப சிடிடபிள்யூடி இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஆர்க் வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஸ்லைட்டா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸ்லைட்டா. பட் டைரக்ட்டா எது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கான்டக்டிவ் வொர்க் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. அப்பன்னா உங்களுக்கு இந்த ஃபில்லர் வயர் மெல்ட் ஆகுறது எப்படி இருக்கும்? அப்படின்னா, ஃபில்லர் வயர் கொஞ்சம் ஸ்லோவா தான் மெல்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா, இந்த கான்டக்டிவ் வொர்க் டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்துல இருந்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லர் வயர் அதிகமா மெல்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து கான்டக்டிவ் வொர்க் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப ஃபில்லர் வயர் கம்மியா தான் மெல்ட் ஆகும். ஸோ அப்படி கம்மியா மெல்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வயர் ஃபீட் அதுவும் ஸ்லோவா தான் வந்து இருக்கும். ஸோ வயர் ஃபீட் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, கரண்ட் எப்படி என்ன ஆகும்? கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். கரண்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா வயர் ஃபீட் அந்த ஸ்பீடும், கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? அப்ப வெல்டிங் கரண்ட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்டு. ஏன்னா, இதுதான் வந்து டைரக்ட்டா வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஆர்க் வோல்டேஜ் ஸ்லைட்டா தான் வந்து இன்கிரீஸ் ஆகும் ஒழிய, டைரக்ட்டா வந்து இன்கிரீஸ் ஆகுது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. சரிங்களா? இதுல வந்து டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து வெல்டிங் கரண்ட் தான். இந்த சிடிடபிள்யூடினால. ஓகேங்களா? புரிஞ்சா? வெல்டிங் கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆகாது. ஸோ அதனால ஆப்ஷன் டி தப்பு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? லீடிங் கொஸ்டின். A welder increases the CTWD too much. சரிங்களா? During MIG-MAG welding. Which side effect is he mostly likely to notice? ஸோ வெல்டர் வந்து அவர் வந்து மிக்மேக் வெல்டிங் ப்ராசஸில் வந்து இந்த சிடிடபிள்யூடி அதோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வச்சு வெல்ட் பண்ணுறாரு. என்ன மாதிரி சைடு எஃபெக்ட் வரும்? என்ன மாதிரி டிஃபெக்ட் வரும்? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் ஆர்க் வித் ஸ்மூத் பீட்.
உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சிடிடபிள்யூடியை வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்க் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்மூத் பீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து சிடிடபிள்யூடியை உங்களுக்கு வந்து அதிகமாக வச்சா உங்களுக்கு ஸ்டேபிளாக கிடைக்காது. அதே மாதிரி பீடும் ப்ராப்பராக இருக்காது. சரிங்களா? எப்போ நம்ம வந்து ப்ராப்பர் லென்த்தில் வைக்கிறோமோ, இந்த சிடிடபிள்யூடி ப்ராப்பர் லென்த்தில் வைக்கிறோமோ, அப்போ தான் ஸ்டேபிள் ஆர்க் வந்து கிடைக்கும். இன்க்ரீஸ் ஆகிறனால ஸ்டேபிள் ஆர்க் கிடைக்காது. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராங் ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஸ்ட்ராங் ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது எதை பொறுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டும் வோல்டேஜை பொறுத்து தான். சிடிடபிள்யூடி இன்க்ரீஸ் ஆகிறனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து வராது, நடக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெடியூஸ்ட் பொரோசிட்டி. இந்த பொரோசிட்டி எதனால வரலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீலிங் கேஸ் ப்ராப்பராக சீல் ஆகலை அப்படின்னா பொரோசிட்டி வரும். ஸோ நம்ம வந்து சிடிடபிள்யூடியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பொரோசிட்டியை கம்மி பண்ண முடியுமானா முடியாது. சீலிங் கேஸ் அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து இந்த பொரோசிட்டியை வந்து கம்மி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மீதி எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா பி. ஸோ நம்ம சிடிடபிள்யூடி நம்ம வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேட்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸசிவ் ஸ்பேட்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபியூஷன் ப்ராப்பராக வந்து இருக்காது. ஓகேவா? பியூர் ஃபியூஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெனிட்ரேஷன் அந்த அளவுக்கு நடக்காது. சிடிடபிள்யூடி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெனிட்ரேஷன் கண்டிப்பாக குறையும். சரிங்களா? ஸோ ஃபியூஷன் இஷ்யூ வந்து வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சிடிடபிள்யூடி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பேட்டர் வந்து வரும், புவர் ஃபியூஷன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எபவுட் த டிக் ப்ராசஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. டிக் ப்ராசஸை வச்சு கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், வெல்டிங் டார்ச் இஸ் ஆல்வேஸ் வாட்டர் கூல்டு. வெல்டிங் டார்ச் வந்து ஆல்வேஸ் வாட்டர் கூல் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா இல்லை, ஏர் கூலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது, ஏ வந்து தப்பு. சீலிங் கேஸ் இஸ் ஆல்வேஸ் பியூர் ஆர்கன். சீலிங் கேஸு பியூர் ஆர்கன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமானா இல்லை, நம்ம ஆர்கன் வித் ஹீலியமும் டிக் ப்ராசஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சிக்கு வாங்க. The tungsten always has a tip with a sharp point. The tungsten நீங்கள் எலக்ட்ரோடு டிக் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த டிப் இருக்கு பார்த்தீங்களா, ஆல்வேஸ் ஷார்ப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டிப்பு வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம், சில நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பால் ஷேப்லேயும் இருக்கும். ஸோ ஷார்ப்பாக மட்டும்தான் இருக்குமா இல்லை. ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஸோ இந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பேஸ்ட் ஆன் த நம்ம பொலாரிட்டி டிசி ப்ளஸ் டிசி மைனஸ் ஏசி அதை பொறுத்து மாறும் அந்த டிப்போட டிசைன். ஓகேங்களா? லாஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் கரண்ட். இங்கே வந்து டிக் ப்ராசஸில் இது வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு ப்ராசஸ் தான் வந்து டிக். ஸோ பவர் சப்ளை வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? அந்த கரண்ட் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இதுக்கு லீடிங் கொஸ்டின் பாருங்க. இன் டிக் வெல்டிங் த யூஸ் ஆஃப் கரண்ட் ஸ்லோப் அவுட் டிவைஸ் ஹெல்ப்ஸ் இன். ஸோ டிக் வெல்டிங் ப்ராசஸில் ஸ்லோப் அவுட் டிவைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ அதனால என்ன பயன்
அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம வந்து இந்த ஸ்லோப் அவுட் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆர்க்க வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்றோம்ல, உங்களுக்கு வந்து ஆர்க்க வந்து ஸ்டாப் பண்றோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து உங்களுக்கு கிராஜுவலா கரண்ட் வந்து ரெட்யூஸ் ஆகும். ஸோ கிராஜுவலா கரண்ட் ரெட்யூஸ் ஆச்சுன்னா, என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஸ்லோப் அவுட் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து கிராஜுவலா ரெட்யூஸ் ஆகும். இந்த ஆர்க்க வந்து நம்ம வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்ணும்போது, ஆர்க் வந்து ஸ்டாப் ஆகும்போது. ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரீசிங் பெனிட்ரேஷனா அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. கரண்ட் வந்து கிராஜுவலா கம்மியாகுறதுக்கும், கம்மியாச்சுன்னா பெனிட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகுமானா? இல்ல, ஆகாது. கரண்ட் எப்பவுமே அதிகமா இருந்தா தான் பெனிட்ரேஷன் ஆகும். இது வந்து கிராஜுவலா குறைய தான் போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்கிரீசிங் ஸ்பேட்டர். ஸோ டிக் வெல்டிங்ல வந்து ஸ்பேட்டர் வந்து வராது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. அதுக்கப்புறம் ரெடியூசிங் சீலிங் கேஸ் ஃப்ளோ. இந்த ஸ்லோப் அப் டிவைஸ் இருக்குங்களா, இது வந்து அந்த கேஸ் ஃப்ளோவை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுதானா? இல்லை. அந்த சீலிங் கேஸ் ஃப்ளோவை வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளோ மீட்டரை வச்சு தான் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லோப் அவுட் டிவைஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ மீதி எந்த ஆப்ஷன் இருக்கு? அவாய்டிங் கிராட்டர் கிராக். ஸோ இப்போ வந்து ஆர்க்கை வந்து சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உடனே வந்து அந்த இடத்துல வந்து கூலிங் வந்து நடக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த நம்ம எக்ஸ்டிங்யூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஆர்க்கு, நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிராக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கூலிங் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஸோ அதனால கிராக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ சடனாக நீங்கள் வந்து உங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உடனே கூல் ஆகும். கூல் ஆகிறதுனால உங்களுக்கு டியூ டு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் உங்களுக்கு கிராக் வந்து அந்த எண்டில் வந்து வரும். ஸோ அதை வந்து இந்த கிராக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்ம வந்து முடியும் பார்த்தீங்களா, நம்ம ஒரு பாஸை முடிக்கிட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடியதாக வந்து இந்த கிராக். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஸ்லோப் அவுட் டிவைஸ் வந்து டிக் வெல்டிங் அந்த மிஷினில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவ் கொஸ்டினாக ஒரு கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துங்க. எ காமன் ப்ராக்டிஸ் டு அவாய்ட் கிராக் இன் டிக் வெல்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் அவுட் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால் அவாய்ட் பண்ணலாம் கிராக்கை. அது போக காமனாக நம்ம என்ன மாதிரி மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த கிராக் வராமல் தடுக்கிறதுக்கு? ஓகேங்களா? ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்க்ரீசிங் ஆர்க் வோல்டேஜ் சடன்லி. உங்களுக்கு ஆர்க் வோல்டேஜை சடனாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா கிராக்கை கம்மி பண்ணணுமா? இல்லை. சரிங்களா? ஏன்னா ஆர்க் வோல்டேஜ் வந்து ஆர்க் லென்த்தை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்க் லென்த்து வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஹீட் வந்து போகாது. நம்ம நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து சீக்கிரம் கூல் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ வால்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த கிராக்கை கம்மி பண்ணலாமான்னா இல்லை. அதுக்கப்புறம் யூஸிங் 100% CO2 சீலிங் கேஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிராக்கை அவாய்ட் பண்ணலாமான்னா இல்லை. சரிங்களா? ஏன்னா CO2 வந்து நம்ம வந்து டிக்கில் வந்து
நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ டி ஆப்ஷன் பாருங்க, ரெடியூசிங் டங்ஸ்டன் டிப் ஆங்கிள். இந்த டிப் ஆங்கிளை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுற மூலியமா உங்களுக்கு ஆர்க் ஆர்க் இருக்கு பார்த்தீங்களா? ஆர்க் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக கொண்டு வரலாம். ஒழிய உங்களுக்கு வந்து கிராக்கை வந்து அவாய்ட் பண்ணாமனா முடியாது. நம்ம காமனா இந்த பேக் ட்ராக்கிங் த பீட் பிஃபோர் த ஆர்க் பிரேக், இந்த மெத்தட் மூலியமா தான் வந்து நம்ம வந்து இந்த கிராக்கை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து முடிக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்லைட்டாக பின்னாடி அந்த ஆர்க்கோடையே பின்னாடி வரணும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து உடனே அந்த இடம் ஹீட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கிராக் வராமல் தவிர்க்க முடியும். அது போக இப்போ வந்து ஒரு திக்கு பிளேட்டில் நீங்கள் வந்து வெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் ட்ராக்கிங் பண்ணும்போதே நீங்கள் அடிஷ்னலாக ஃபில்லராலும் நம்ம வந்து அடிஷ்னலாக அந்த ஃபில்லர் மெட்டீரியலையும் ஃபில் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த கிராக்கை அவாய்ட் பண்ணலாம். தின் பிளேட்டில் நீங்கள் வந்து ஃபில்லரால் வச்சு ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக ஸ்லைட்டாக நீங்கள் வந்து அந்த பீட்டில் பின்னாடி வந்தால் போதும். சரிங்களா? பின்னாடி வந்தால் போதும். ஸோ இந்த கிராக்கை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் கட்டிங் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் கட்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை கட் பண்ணுறதுக்கு எந்த கட்டிங் மெத்தட் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிளாஸ்மா, ஆக்சி அசிட்டிலின், ஆக்சி ப்ரோபேன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த திக்னஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸை பொறுத்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேராமீட்டரை தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் திக்னஸை பொறுத்து. சரிங்களா? நம்ம வந்து மெட்டீரியலை பொறுத்து நம்ம வந்து இந்த கட்டிங் மெத்தடை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். திக்னஸை பொறுத்து கட்டிங் மெத்தடை எப்போவுமே வந்து செலக்ட் பண்ண மாட்டோம். ஸோ திக்னஸை பொறுத்து நம்ம அந்த கட்டிங் மெத்தடோட பேராமீட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் பொறுத்து தான் வந்து இந்த கட்டிங் மெத்தடை நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். புரிஞ்சப்போ? ஸோ ஆப்ஷன் டி வந்து கிடையாது. ஸோ ஏபிசி இந்த மூணுல வந்து இருக்கு ஆன்சர். ஸோ ஆக்சி அசிட்டிலின் அப்புறம் ஆக்சி ப்ரோபேன் இரண்டும் ஆக்சி ஃபியூவல் கட்டிங் மெத்தட். சரிங்களா? ஆக்சிஜனை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆல்ரெடி அது வந்து குரோமியம் ஆக்சைடு லேயர் வந்து மேலே ஸ்டேபிளாக வந்து இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி இது வந்து முன்னாடி வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கு. இப்போ நீங்கள் ஆக்சி அசிட்டிலின் இந்த மெத்தட் மூலியமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை கட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் கார்பன் ஸ்டீலை கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கார்பன் ஸ்டீலில் அதிகமாக என்ன இருக்குது? அயன் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆக்சி அசிட்டிலின் நம்ம இந்த மெத்தட் மூலயமா அதை கட் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரம் உங்களுக்கு வந்து அயனோட ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகும். அது போக நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்டு ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம். ஸோ கட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் ஆக்சி அசிட்டிலின் ப்ராசஸ். இனிஷியலாக இக்னிஷன் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். அது வந்து 850 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து
ஆக்சிஜனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ஈஸியாக வந்து அயன் ஆக்சைடாக வந்து மாறும். ஸோ அயன் ஆக்சைடாக மாறும்போது ஈஸியாக வந்து அது வந்து மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகி அப்புறம் நம்ம வந்து ஃபோர்ஸாக நம்ம வந்து அந்த ஆக்ஸிஜன் நம்ம வந்து சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து கட் ஆகும். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு வந்து குரோமியம் ஆக்சைடு லேயர் வந்து ப்ரொடக்டிவாக வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்காக இருக்குது மேலே. ஸோ இந்த ஆக்சி அசிட்டலின் ஆக்சி ப்ரோபேன் இது ஆக்சிடேஷனால் நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய கட்டிங் மெத்தட்ஸ். பட் இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது குரோமியம் ஆக்சைடு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும்னா அட்மாஸ்பியரோட ஆக்சிஜன் ஏரோட கம்பைன் பண்ணி ரியாக்ட் ஆகி உங்களுக்கு குரோமியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஆக்சிஜனை நீங்கள் வந்து செலுத்தினாலும் அது வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. சரிங்களா? இந்த குரோமியம் ஆக்சைடு லேயரை டிப்ளீட் பண்ணுறதுக்கு ஹையர் டெம்பரேச்சர் வந்து வேணும். ஸோ இந்த ஆக்சி அசிட்டலின் ஆக்சி ப்ரோபேன் இது வந்து 850 to 900 டிகிரி செல்சியஸ். இதனால உங்களுக்கு டிப்ளீஷன் நடக்காது. குரோமியம் லேயர் வந்து உடையாது. சரிங்களா? ஸோ அதனால ப்ராப்பராக நம்ம இந்த மெத்தட் மூலியமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை கட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த டிப்ளீஷன் லேயரை வந்து நம்ம வந்து சரி இந்த குரோமியம் ஆக்சைடு லேயரை வந்து டிப்ளீட் பண்ண உடைக்கணும் அப்படின்னா 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம ஹீட் அப்ளை பண்ணால் தான் வந்து அது பிரேக் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால ஆக்சி அசிட்டலின் ஆக்சி ப்ரோபேன் இந்த 2 மெத்தட் மூலயமா இதை வந்து கட் பண்ண முடியாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை. ஸோ பிளாஸ்மா கட்டிங் மெத்தட் இதில் வந்து எலக்ட்ரிக் ஆர்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து 30,000 அந்த டிகிரி செல்சியஸில் இருக்கும். அது போக ஹை வெலாசிட்டியில் உங்களுக்கு கேஸை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக கட் ஆகும். உங்களுக்கு அந்த நம்ம வந்து அந்த குரோமியம் ஆக்சைடு லேயரை டிப்ளீட் பண்ணுறோம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஃபோர்ஸாக ஹை வெலாசிட்டி ஆஃப் கேஸ் அதை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் பிளாஸ்மா ஆர்க்கு தான் வந்து சூட்டபிள் கட்டிங் மெத்தட் ஃபார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். புரிஞ்சா? அடுத்து லீடிங் கொஸ்டின் வாங்க. கம்பேர் டு ஆக்சி ஃபியூவல் கட்டிங் பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் எக்யூப்மெண்ட். சரிங்களா? இப்போ ஆக்சி ஃபியூவல் கட்டிங் மெத்தட் இருக்குது. ஸோ பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் மெத்தட் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் நம்ம வந்து எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த எக்யூப்மெண்ட் உங்களுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா கட்டிங் எக்யூப்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எந்த எக்யூப்மெண்ட் உங்களுக்கு வந்து விலை அதிகம் கம்மி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ நம்ம இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சி ஃபியூவல் கட்டிங் அந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போது பிளாஸ்மா கட்டிங் எக்யூப்மெண்ட்டோட விலை எப்படி இருக்கும், அதோட பவர் கன்சம்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இஸ் சீப்பர் அண்ட் கன்சியூம் லெஸ் பவர் அப்படின்னா இல்லை. சரிங்களா? இது ரொம்ப காஸ்ட்லி. இதோட அந்த மிஷினே ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருக்கும். ஸோ ஆக்சி ஃபியூவல் கட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேஸு டார்ச் அவ்வளோதான். அந்த அளவுக்கு பெரிய செட்டப் கிடையாது. பட் பிளாஸ்மா கட்டிங்க்கு வந்து கொஞ்சம் குட் செட்டப் வந்து வேணும். மிஷின்ஸ் வந்து அதுக்கு தனியாக மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அது சீப்பர் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. அதே மாதிரி பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ஏ ஆப்ஷன் கிடையாது. சி வாங்க, ஹேஸ் த சேம் காஸ்ட் அண்ட் பவர் நீட்ஸ். ஏன்னா எப்போவுமே வந்து ஆக்சி ஃபியூவல் கட்டிங் மெத்தடோட பிளாஸ்மா கட்டிங் மெத்தட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், சேமாக இருக்காது. ஸோ சியும் கிடையாது. அதுக்கப்புறம்
டஸ் நாட் ரெக்வயர் எலக்ட்ரிக் பவர். இது கண்டிப்பா எலக்ட்ரிக் பவர் தேவை. ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பிக்கு வாங்க. இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் கன்சியூம் மோர் பவர். ஆமா. இது வந்து எலக்ட்ரிக் பவர் மூலியமா தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா எலக்ட்ரிக் ஆர்க் தானே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் வருமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெயிலியர் மெக்கானிசம் அக்கர் அப் டு 72 ஹவர்ஸ் ஆஃப்டர் வெல்டிங். ஸோ கீழே வந்து 4 உங்களுக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த டிஃபெக்ட்ஸ் ஆஃப்டர் வெல்டிங் அப்புறம் 72 ஹவர்ஸ் கழிச்சு வரக்கூடிய ஒரு ஃபெயிலியர், ஒரு டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சால்டிஃபிகேஷன் கிராக். சால்டிஃபிகேஷன் கிராக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வரக்கூடிய கிராக் தான் வந்து சால்டிஃபிகேஷன் கிராக். இந்த கூல் ஆகும்போது வெல் வந்து கூல் ஆகும்போது வரக்கூடிய கிராக் தான் வந்து சால்டிஃபிகேஷன் கிராக். இது வந்து 72 ஹவர்ஸ் கழிச்சு வரப்போகிற கிராக் கிடையாது. வெல் பண்ணிட்டு கூல் ஆகும்போது வரக்கூடிய கிராக். அதுக்கப்புறம் ஹார்ட் கிராக். இது எதனால வரும் அப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் சால்டிஃபிகேஷன் கிராக் தான். சரிங்களா? இந்த சால்டிஃபிகேஷன் கிராக்கா ஹார்ட் கிராக்கும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பியும் கிடையாது. ஸோ ஹைட்ரஜன் கிராக்கிங். இந்த ஹைட்ரஜன் கிராக்கை வந்து நிறைய டைப்பில் வந்து சொல்லுவாங்க. அச்சைசட் கிராக்கு, டிலேடு கிராக்கு, அண்டர் பிரீடு கிராக்கு, கோல்டு கிராக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து வெல்டிங் பண்ணும்போது உள்ளே என்ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் டேக் மச் டைம் அது வெளியில் வர்றதுக்கு. ஸோ அதுக்குள்ளே கூல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே மாட்டிடும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வெளியே வர்றதுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 72 ஹவர்ஸ் கழிச்சோட இந்த ஹைட்ரஜன் கிராக் வந்து வரதான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? இந்த ஹைட்ரஜன் கிராக்ல வந்து நிறையா ரெஃபர்டு நேம் இருக்குது. அது எப்படி வருது, எந்த இடத்துல வருது, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நேம் சொல்லியிருப்பாங்க ஹைட்ரஜன் கிராக்ல. ஸோ அது வந்து அடுத்த கொஸ்டின்ல இருக்கு பார்ப்போம். ஸோ லேம்டா டியரிங் எதனால் வருதுன்னு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து இப்போ ஒரு திக்னஸில் வந்து இந்த த்ரோ அவுட் திக்னஸ் அதில் வந்து உங்களுக்கு டக்டிலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வெல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லேம்டார் டேரிங் வந்து வரும் டியூ டு ஸ்ட்ரெஸ்னால. ஸோ அது போக உங்களுக்கு வந்து பிளேட் நம்ம ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைக் நான் மெட்டாலிக் இன்க்ளூஷன் இருந்தால், அதே மாதிரி லேமினேஷன் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து டீ ஜாயிண்ட் அந்த பிளேட்டில் டீ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டியூ டு ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு லேம்டார் டேரிங் வரும். ஏன்னா அந்த டக்டிலிட்டி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கிராக் வந்து அந்த திக்னஸ் அதில் வந்து வரும். ஸோ இது வந்து வெல்டிங் அப்புறம் 72 ஹவர்ஸ் வருமானா அப்படி கிடையாது. இது வந்து வெல்டிங் முடிச்சுட்டு உடனே வரும். இதில் ஹைட்ரஜன் கிராக் தான் வந்து 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய கிராக். கொஸ்டின் பாருங்களே. வித் ரெஃபரன்ஸ் டு த எபோவ் கொஸ்டின் வாட் இஸ் த ரெஃபர்ட் நேம் ஆஃப் ஹைட்ரஜன் கிராக்கிங். ஸோ மேலே அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங்க்கு ரெஃபர்டு நேம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ
அது எப்படி வருது, எந்த ஏரியால வருது, அத பொறுத்து அதுக்கு நேம வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது ஹைட்ரஜனால தான் வருது. பட் எந்தெந்த ஏரியால வருது, எப்படி வருது, அத பொறுத்து அதுக்கு நேம் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க சிசு புக்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். HAZ ஹீட் அஃபெக்டட் ஜோன்ல வந்து வந்துச்சு அப்படின்னா, இது வந்து HAZ கிராக்கிங். இதுவும் உங்களுக்கு வந்து ஹைட்ரஜனால தான் வரக்கூடிய கிராக். அண்டர் பீட் கிராக்கிங். அண்டர் பீட்னா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளு பீடுக்கு கீழ வரக்கூடிய கிராக். இதுவும் ஹைட்ரஜனால தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ இது அண்டர் பீட் கிராக்கிங். ஸோ கோல்டு கிராக்கிங். இது வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கூல் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரிங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடிய கிராக் தான் வந்து இந்த கோல்டு கிராக்கிங். ஸோ 72 ஹவர்ஸ் அதுக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய கிராக் வந்து இந்த டிலேட் கிராக்கிங். சரிங்களா? ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எந்த கிராக் வந்து அப் டு 72 ஹவர்ஸ் ஆஃப்டர் வெல்டிங் அப்புறம் வரக்கூடிய அந்த ஃபெயிலியர் தான் வந்து இந்த டிலேட் கிராக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.